ஹாய் எல்லா கேஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் தே யூடியூப் சேனல். இது இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போக்கமான் யூனிட் பார்ட் 3. ஓகே, ஃபஸ்ட்டு இது கிடச்சிருக்கா போய் பார்க்கலாம். ரெண்டுத்தையும் எடுத்துட்டேன் நான் ஆல்ரெடி, அதனால் ஸ்டிக்கரே எடுப்போம். அடி போட்டு உரிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டே 3 போகுதுப்பா. இப்போ 3 ஒன்று தான் போயிருக்கு. ஒன்று போகாமல் ஒரு 4-3 போனால் சரி. 10 கிடக்கிற இந்த எடுத்து போன சுச்சோ, இன்னும் 50 தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா? இது ஹீரோ செட்டெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஹீரோ செட் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட இது இல்லை, ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஓகே, இன்னும் அப்படியே ரெண்டு பேர் அப்படியே சொன்ன மாதிரியே 2 போயிடுச்சு கைஸ். ஓகே, நம்ம அப்போ அந்த ஹீரோ வாங்கி விட்டுடலாமா? ஹீரோவை 1 இல்லை. ஓகே டக்குன்னு 6 வந்துருச்சு கைஸ். ஓகே, இப்போ நம்ம நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணிங்க என்கிட்ட காஸ்ட்யூமே இல்லைன்னு. அதுக்கு முன்னாடி இதை பாருங்க. ஒரே நிமிஷம், என் ப்ரொஃபைலில் வந்து என் பின்னாடி பேக் கேஸ் நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நல்லா பாருங்கள் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு. இது மட்டும் இல்லை, என்கிட்ட ஃப்ரேமும் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட இதை காட்டணும். என் காஸ்ட்யூம் பாருங்கள். சாரி நான் தப்பாக கிளிக் பண்ணிட்டேன். இது இல்லை, மேலே. இப்போ பாருங்கள், பிகாச்சு எல்லா செட்டுமே என்கிட்ட இருக்குது. இது ரொம்ப பழசு, இது ஓரளவுக்கு டீசெண்ட், இது வெறித்தனம், இது மொரட்டு. அப்புறம் மேலே இருக்குது பிகாச்சு. அப்புறம் இது நமக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துட்ற ஒரு ஆரஞ்சு செட். ஓகே, இப்போ வெளியே வந்து மேட்சுக்குள்ளே போகலாமா? ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. ரேங்க்டு போக போகிறதில்ல, கேஷுவல் தான் போக போகிறோம் இந்த தடவை. கேஷுவல் போயிட்டோம் வாங்க. அது லோடாக தான் லேட் ஆகுங்க. நம்ம அப்படியே எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஈவெண்ட்டு போனால் நான் எவ்வளோ என்ன இவ்வளோ கேவலமாக கிடைக்குது. இப்படியெல்லாம் வந்தால் இப்படி. ஓகே, இல்லை ஒரு 5 தரானுங்க, நல்ல விஷயம். என்ன டொக்குன்னு மாச்சு வந்துருச்சு. ஓகே, எப்படி ஹீரோமாக நிற்கிறேன்னா என்னை எதிர்க்கிற எல்லாரும் அவுட்ரா, கண்டிப்பாக அவுட்ரா அந்த மேட்ச். நீங்கள் நான் வந்து அந்த போசிலோஹோ பூச்சி வச்சு தான் விளையாட போகிறேன். அது என்ன உயிரினே ஆக்சுவலி எனக்கு தெரியலை. எஸ், இதுக்கு தான் ரீசெண்டாக நம்ம செட்டு வாங்கியிருந்தோம். பட் இந்த போக்கேமானே நான் வாங்கல, அதோட செட்டு வாங்கிட்டேன் சும்மா தான். ஏன்னா நான் செருவலஜி வாங்க போகிறேன் 13,000 ஏஷியோ காயின் கொடுத்து. இதுதான் பயமாக இருக்குது. ஏன் போன மேட்ச் இதை வச்சு விளாண்டேன், நல்லா இருந்துச்சு, MVP அடிச்சிட்டேன். பட் என்னென்னா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச்சு ஸ்னோர்லாக்ஸ் நம்ம கூட இருக்குது. அது ஏதாவது கோத்து விட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறான்னு தெரில. ஓகே ஓகே, இதுதான் நல்லா நடுங்குது நம்ம. ஓகே அவ்வளோதான், வந்துட்டோம். சவுண்டு உங்களுக்கு கேட்காது, நான் எனக்கு மட்டும் அப்படியே கூட்டி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். எதிர்க்க நிற்கிறவனா பவர்ஃபுல்லாக இருக்காயா? தான் நம்ம இருக்கலே நம்மகிட்ட தான்ப்பா. இல்லை, பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான், அப்புறம் கீழே ஒருத்தன் வந்து 110 இருக்கான். அவ்வளோதான், வேறு யாருமே நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஓகே, வாய்ஸ் அப்பப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும், பரவாயில்ல விடுங்க. அதை ஹெட்ஃபோன் மாற்றிட்டு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மெகா பஞ்சு. ஓகே, மேலே போகலாம். ஐயோ, இவன் போகிறான், குருவி போகாத. டேலண்ட் ஃப்ளேம் போகுது கைஸ். வாங்க, இந்த நாய்க்குட்டியை தான் ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கலாம். நாய்க்குட்டியை அடிச்சுட்டு கீழே போயிடலாம். ஏன்னா இவன் வந்து இதை தான் அடிக்க போடுவான். அடி, நான் நாய்க்குட்டி அடிச்சுட்டு போகிறேன். அட்ரா, நான் நாயை தாண்டா அடிப்பேன். அட்ரா பார்ப்போம் முடிஞ்சா. அடித்து ஜெயிச்சிருவியா நீனு? ஓகே, ஐயோ வந்துட்டு அவன் எடுத்துட்டான், போச்சு. இதுக்கு தான் சொன்னேன் அவனை நம்பவே கூடாதுன்னு. இப்போ ஒரு இடத்துல நான் எடிட்டிங் பண்ணியிருப்பேன், ஃப்ரேம் வச்சு எடிட் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வீடியோவை நான் வந்து அந்த எடிட்டிங் எனக்கு சரியாக வர நிறைய இடத்துல அந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு இன்றைக்கி டேட்டில் எடிட் பண்ணியிருப்பேன் லைட்டாக. என்ன எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சூப்பராக பாருங்கள், உங்களுக்கு புரியும். டக்குன்னு கோல் போடு போடுறா கோலை போடு. இவன் அடிச்சிடலாம். இவன் எப்படி நம்மக்கிட்ட தான் சாமான். ஐயோ, ஸ்கார் பண்ணி அடிக்காத. அப்பாடி,
கோலை போட்டுடலாமா? 3 கோல் தான். போட்டுடலாம். டுஷ் டுஷிக் போட்டோம். நம்மளை எதிர்க்க கண்டிப்பாக இப்போ தோற்றுருவான் போல இருக்கே. ஆமாம், எல்லோரும் மொக்க பசங்களாக தோற்றுருவானுங்க. இவ்வளோ பேசுகிறேன், இந்த கேமில் தோற்று போனோன்னா அவ்வளோதான். ஆனால் தோற்க மாட்டேன். மஸ்கட்டீஸை வச்சு நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மஸ்கட்டீஸ் ரன்னிங்னால நம்ம தோக்குறதுக்கு சான்ஸும் இல்லை. இப்போ வந்து இவன் அடின்னு அடித்து டயர்ட் ஆகுது கைஸ். இருங்க, டக்குன்னு போய் கோலை போட்டுடலாம். கோல் போடணும். மெகா பஞ்ச். ஐயா இந்த நான் அடிப்பானா இல்லை அவனுங்க அடிப்பானுங்களா? நம்ம டீம்மேட் அங்கே திணறானுங்க. போய் ஹெல்ப் பண்ணலாமா இல்லை? ஆனால் அவனுங்களே அடிக்கட்டும். எதுக்கு அவனுங்க சாவறான்னு தெரிஞ்சே போகிறானுங்க. வாங்க. என்னடா லெவல் 3லேயே இருக்கீங்க? எங்கள் டீம்மேட்ஸை பார்த்து கற்றுக்கோங்கடா. என்ன பார்த்து கற்றுக்கோடா நீ ஃபஸ்ட்டு. இவங்க அவனை மெகா பஞ்ச் போடு. கோல். அப்பாடி. ஸ்கோர் ஷீல்டு இருக்கிறனால அவன் இருக்கும் போதே கோல் போட முடியுதுயா. இதே சாப்பிட்றலாம். ஜுஷ்க். மெகா பஞ்சு டக்குன்னு போனால் நல்லாயிருக்கும் எனக்கு. அதுக்கு பதிலாக சூப்பர் பவர் இருக்குது, தூக்கி எறிகிற பவர். சே, நான் மூவ்மெண்ட் ஸ்பீடை பயங்கரமாக குறைச்சி வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சேர்த்து பண்ணுறேன், கிளாரிட்டி இருக்கணுன்றதுக்காக. போச்சு. இவன் கண்டிப்பாக நான் கொண்டுருவான். இல்லைப்பா, தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். எப்படியும் நான் எடிட் பண்ணும்போது 10-15 இடத்துல இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 3ஆவதாக நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே என் வாய்ஸ் சரியா இல்லை, தொண்டை கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக எக்கச்சக்க தடவை நான் அந்த கேமை ரெக்கார்ட் பண்ணுவேன் இதே மாதிரி பேசி. அது எத்தனை தரன்னு தெரில. ஓகே, மேலே போகலாம். இவன் போகிறான். என்ன லெவல் 3ல் இருந்து இன்னும் லெவல் 3ல் தான் இருக்காங்க. டும் அவ்வளோதான், காலி. வேணாம், கீழே இருக்கான். அவனை அடிக்கலாமா? என்ன கீழே இருக்கான்? ஓகே, ஒருத்தன் 7 நம்ம லெவலுக்கு ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். இவனை வச்சு செய்கிறதுல தான் இருக்கு. போச்சு, விட்டுட்டான். வேணாம், கொஞ்சம் சேர்த்து வச்சு கோல் போடுவோம். டும். ஓகே. கைஸ், அவன் நம்மளை கொண்டுருவான். நம்ம பக் டைப்பு, அவன் வந்து கிராஸ் டைப்பு. ஆனால் அதெல்லாம் போக்கமான் கேமில், இது போக்கமான் யூனிட்டு. ஓகே, அடிச்சாச்சு. இவனே நம்மளை கொண்டுருவாங்க கைஸ். நடுவில் ஒரு மெசேஜ் இருக்கும், அதை கண்டுக்காதீங்க. அதெல்லாம் எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. கரெக்டாக நான் சூப்பராக கேமில் அடிக்கிறக்க மெசேஜ் வந்துருச்சு. ஐயோ, அடிக்கிறான் நம்மள. ஃப்ரேம் இப்போ கூட வந்திருக்கலாம், தெரில. ஐயோ, போச்சு. எப்படியாவது போய் இந்த 40 கோலை போட்டுருணும். போட்டுரு ப்ளீஸ், போட்டுரு. அவன் அடிக்கக்கூடாது. போச்சு, அடிச்சிட்டான். அவ்வளோதான், போச்சு. கோலை போட்டாச்சு. ஹவு த மிராக்கிள். போகலாம். எஸ், அவ்வளோதான். போவாதடா. நான் போச்சு. அவனை போச்சு. அவ்வளோதான். சே, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஓடிட்டான். நம்ம டீம்மேட்டு கோல் உடஞ்சிருக்கு. போச்சு. இந்த இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது கைஸ். ஜெயிக்க முடியுமானா தெரில, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஓகே, நம்ம டக்குனு 5 கோலையாச்சும் போடுவோம். 10 போட்டுருவோமா? 10 போடுவாங்க. சுற்றி மேலே தான் இருக்கான். இருக்கும் போதே கோல் போடுறதுல தான் தனித்துவமான ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவனை அடிச்சுட்டு வேணால் கோலை போடுவோம். ஓகே, அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம். ஐயோ, போச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க. இவனுங்களெலாம் அடிக்க முடியாது. டக்குன்னு அந்த 13 கோலை போட்டு ஆனால் அடிப்போம் அவனுங்கள. வீணா சார் மட்டும் மாட்டிக்கிட்டான். ஐயோ, போச்சு. அவ்வளோதான், போச்சு. மாட்டிக்கிட்டேன். இது எனக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். ஓகே, இது எனக்கு கண்டிப்பாக தேவையில்லாத வேலை தான். ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஓகே. எங்கே போகலாம்? நம்ம எப்போதும் கீழே கோலை உடச்சிக்கிட்டு இருக்கானுங்களா? எப்படி அவனுங்க உடைக்கலாம் கோலை? சூப்பர் ஹீரோ பறந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு பயமாக இருக்குது, எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு தெரில. நான் 3ஆவது தடவையாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எப்படியோ 3 தடவைக்கு மேலே நான் கன்ஃபார்மாக பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் லைவாக விளையாடிக்கிட்டு இருக்கோம். வாவ் 2 பேரையும் அடிச்சிட்டா நான் சிறப்பாக ஃபீல் பண்ணுவேன்.
2 பேரும் நான் தான் அடிக்கணும். சே, இது நான் தான். நான் பாட்டுக்கு கோல் போட்டுருணும். கோல். ஓடு போச்சு. அப்பாடி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பிளேஸ்க்கு போயிடுவோம். ஏன்னா அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை. இங்கே வேறு மனசில் பாட்டெலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நேராக ஒரே அழுத்த போகிறோம். அழுத்தி இப்படி போய் அடிக்கலாமா? இங்கே இருக்கிற எல்லாரும் கூடலாம் நம்மளால் சண்டை போட்டோம் கைஸ். நம்ம தான் டுப்பு அவ்வளோதான். என்ன கைஸ், 24 வச்சுருக்கோம். சரியா? டக்குனு கோலோ. ஓய், அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இவன் அடித்து டக்குனு 10 ஏற்றிக்கலாம். 10 ஏற்றிக்கிறதும் நமக்கு தேவைப்படும். கொட்டாய் வேறு. அவ்வளோதான். கொண்டுருவானுங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை கைஸ், நம்ம தான் அவங்கள தூக்கி போட்டு கொண்டுகிட்ருக்கோம். போச்சு. கொண்டுருவானுங்க. எப்படியும் நம்ம காலி தான். நம்ம அவுட்டு. நினச்ச மாதிரியே அவுட்டு. சே, என்ன கைஸ் இவ்வளோ கேவலமாக அவுட் ஆகிக்கிட்டு இருக்கோம். ரிவெஞ்ச் எடுக்கணும். இந்த அசிங்கத்தை துடைக்கணும்னா ஜெயிச்சா மட்டும் பத்தாது, MVP நான் தான் அடிக்கணும். கும்பலாவாடா வச்சு கும்புறீங்க? உங்கள் கும்பலையே நான் கும்புறேன்டா. வாங்கடா. அவ்வளோதான். நீ தானே எனக்கு கொண்டவா. வா. எங்கே பவரெல்லாம் போட்டு விட்ற? வரேன்டா. உனக்கு கொல்லணும்ல, வரேன். நான் பயந்து ஓடிடுவானா நான்? இல்லை பயந்து ஓடிடுவானா? வா, பயந்து ஓடிடுவானாடா நான்? இல்லை பயந்து தான் ஓடணும். போச்சு. இவனுங்க கும்பலாக வரானுங்க கைஸ். ஓடிடணும். ப்ளீஸ் ஓடணும். செத்துட்டேன். கும்பலாக வந்துட்டானுங்க. போச்சு. நான் கண்டிப்பாக MVP அடிக்க மாட்டேன். பட் MVP அடித்தாதான் பெருமை, இல்லைன்னா எருமை. நம்ம MVP கண்டிப்பாக அடிக்கிறோம். நம்ம எதிர்க்கிற எவ்வளோ இருந்தாலும் தோற்றுருவான்னு நமக்கே தெரியும். பட் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. எல்லாம் இந்த டேலண்ட் ஃப்ளேமால தான். டேலண்ட் ஃப்ளேமும் இந்த நண்டும் சூப்பராக விளாட்றாங்க உண்மையாகவே. போச்சு. நீங்கள் வேணால் கோலை போடுவேன். நான் அந்த நண்டை நீங்கள் முட்டிக்காமல் விட மாட்டேன். என்னை எவ்வளோ இது கஷ்டப்படுத்திட்டானுங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம டக்குன்னு போய் கோலை மட்டும் போட்டு வந்துடலாம். இந்த நண்டு இருக்குது சும்மா. ஓகே, அவ்வளோதான். நான் மேலே போய் கோலை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் மெதுவாக பின்னாடி வாங்க. நம்ம டீம் மேட்ச் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம கோல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். கவலையப்பட வேணாம். லூரியோ இருக்குது கைஸ். லூரியோவெல்லாம் விடலாமா? எஸ். டுஷ்க் 30 இருக்குது. எப்படியாவது கோலை போட்டுருந்தோம். 60 கோல் நம்ம தான். ஐயோ, போச்சு. அவ்வளோதான். கோல் போட முடியாது, அது மட்டும் நல்லா தெரியும். கோல் போட முடியாது கைஸ். கோல் போட நம்ம டீம்மேட்டில் யாராவது ஒருத்தர் வந்தால் கூட கோல் போட்டுடலாம். ஓய் அப்பாடி, ஸ்னோர்லாக்ஸு உன்னை ஆரம்பத்தில் திட்டினான்டா. வாடா தங்கம். இவனை டிஸ்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணி கோலை போட்டுடலாம். ஐயோ, போச்சு. அவ்வளோதான். எஸ். ஓய் போ, சூப்பர். அவ்வளவுதான். சே, அவனை கில்ல அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். பார்க்கலாம். நான் வந்து எப்படியும் 10 வாட்டியாச்சும் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என் தொண்டை ரொம்ப கட்டியிருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் ஜாலியாக பொங்கல் கொண்டாடு. MVP நான் தான். ஓகே, MVP அடித்தாச்சு ஃபைனலாக. மெயின் மெனு. ஓகே. ஸ்டாம்ப் வந்திருக்கு. வாமப்பா ஸ்டாம்ப்பு. சரி. ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.